பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள். ஒரு வீட்டுல பெண் சாபம் இருக்குது, பெண் சபிக்கப்பட்டிருக்கிறா அல்லது ஒரு பெண் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக அரிதறிது மானிடராய் பிறப்பல் அரிது, அதனும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது அரிது, அதனும் அரிது அன்பில்லா பெண்டீர் கையால். பெண் சாபத்தால் ஒரு குடும்பம் ஆர்ப்பரிக்கப்பட்டால் அவளுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அவள் கண் முன்னாலேயே கணவனை இழந்தோ அல்லது கணவனை பிரிந்தோ, கணவன் இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, அவங்களுடைய ஸ்பரிசம் இல்ல அப்படிங்கும் போது அந்த வீடு வந்து கலை இழந்துரும். அந்த குடும்பத்தை வச்சு செய்யும் போது என்ன ஆகும்? நடக்கக்கூடாத நிகழ்வு, நோயால் துன்பப்படுவது, திருமண வாழ்க்கை இல்லாமல் துன்பப்படுவது, குழந்தை இல்லாமல் துன்பப்படுவது, இது மாதிரியான நிகழ்வுகள். வணக்கம் நேயர்களே, ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். நம்மளுடைய ஜோதிட நிலையத்திற்கு இன்னைக்கு நம்மளுடைய வேதாந்திர மகரிஷி சிஷ்யர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து சில கேள்விகள் கேட்கணும்னு பிரியப்படுறாரு. இன்னைக்கு அவருடைய இன்டர்வியூல நம்ம சொல்லக்கூடிய பதில் மக்களுக்கு உபயோகமா இருக்கணும்னு நான் நம்புறேன். அவருடைய பெயர் திரு சத்ய நாராயணா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார், இப்போ பெண்களுக்கு சாபம்னு சொல்றாங்களே, ஆமா, அது ஆக்சுவலா என்ன காரணம்? அதாவது பெண் சாபங்கள் என்றால், இப்போ ஒரு ஆணுக்கு பெண் செய்யக்கூடிய சாபமும் உண்டு, ஒரு பெண்ணுக்கு பெண்ணே செய்யக்கூடிய சாபமும் உண்டு. அதே போல சில ஆண்களை சில வீட்டுல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு ஆம்பளை வீட்டு ஆண்களை வந்து சரியான முறையில கவனிக்கவே மாட்டாங்க. எப்படின்னா, அவனுக்கு உண்டான பணிவிடைகள், ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஒரு ஆண் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், ஒரு பெண் ஆணுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் ஒருவருக்கொருவர் பிடித்தமாக இருக்க வேண்டும். அப்படி பிடிக்காத பட்சத்துல ஒருத்தர் எதை செஞ்சாலும் பிடிக்கலங்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரிவியூசி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உள் பகைகள் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த உள் பகையானது நாள்பட சாபமாக மாறும். இதுக்கு மூல காரணமாக ஜாதகத்துல குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டுல இருக்காங்க, ஒரு தாய் இருக்காங்க. அந்த தாய் வந்து குழந்தைகளையும் பார்த்துக்கணும், கணவரையும் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது சந்திரனுடைய கர்மா அப்படின்னு பேர். அந்த சந்திரனுடைய கர்ம நட்சத்திரங்கள்ல வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வரும். அதுபோல ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர அடிப்படையில் எந்தெந்த அந்த பெண் கர்மா இருக்குன்னா இந்த நட்சத்திரம் அந்த வீட்டுல இருக்கும். ஒரு வீட்டுல பெண் சாபம் இருக்குது, பெண் சபிக்கப்பட்டிருக்கிறா அல்லது ஒரு பெண் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக இந்த நான் குறிப்பிட்ட இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். அப்போ அந்த பெண் கர்மாவானது எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக உணவளிப்பதிலேயே அந்த பெண் வந்து எரிச்சல் ஊட்டுறது. இந்த பழைய ஔவையார் படங்கள்ல கூட பார்ப்பீங்க. ஒரு கணவனுக்கு உணவளிப்பதில், அதாவது உலகத்திலே கொடிய பாவம்னு என்னத்த சொல்றாங்க? அரிது மானிடராய் பிறப்பல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது அரிது, அதனினும் அரிது அன்பில்லா பெண்டீர் கையால் இன்புற உண்பது அரிது. அதாவது அன்பில்லாத பெண்ணுடைய கையால நீங்க உண்டீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவ செயல்னு சொல்றாங்க. மனிதனா பிறந்த அரிதா பிறந்தாலும் நாம இருக்கையிலே செய்யக்கூடிய பாவம் எதை சொல்றாங்கன்னா, அன்பில்லாத ஒரு பெண் கையால நீங்க வாங்கிய உணவு தான் உங்களுக்கு இருக்கையில கொடிய விஷமாக சொல்றாங்க. அப்போ அந்த பெண் பாவங்கள் சந்திரனுடைய கர்ம பதிவுல ஏற்படுது. அப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் சாபத்தால் ஒரு குடும்பம் ஆர்ப்பரிக்கப்பட்டால் அவளுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அவள் கண் முன்னாலேயே கணவனை இழந்தோ அல்லது கணவனை பிரிந்தோ அந்த குடும்பத்தில் தனிச்சு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆண்களுடைய வாரிசுகள் குறையும், அங்க பெண்கள் வாரிசுகள் மட்டும்தான் இருக்கும். அப்ப ஆண் வாரிசுகள் குறைய 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 அந்த பெண்களுடைய கூட்டங்கள் அதிகமாக ஒரு வீடென்றால் இரண்டும் கலந்திருக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் கலந்ததுதான் குடும்ப வாழ்க்கை. பெண் அதிகமாகவோ அல்லது ஆண் அதிகமாகவோ இருந்தால் அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஒரு மங்களகரமாவே இருக்காது. ஒரு ஆணு வீடு ஃபுல்லா ஆம்பளைங்களா இருந்தா எப்படி இருக்கும்? லட்சுமி கடாட்சமே இருக்காது. ஒரு வீடு ஃபுல்லா பொம்பளைங்களா இருந்தாலும் அங்க 2 ஆம்பளை இருந்தாதான் அது ஒரு வீடு கலையாகும். ஆகையினால இரண்டும் கலந்து இருக்க வேண்டும். அப்ப தனிப்பட்ட முறையில ஒரு குடும்பங்கள் நீங்க நிறைய ஊர்கள்ல பாருங்க, கிராமங்கள்ல பாருங்க, நிறைய கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய பெண்களுடைய வீடுகள் வந்து ஒரு விடியாத வீடு போன்ற தோன்றும். இருப்பதெல்லாம் பெண்கள் தான். ஆனா
அந்த வருமான புழக்க வழக்கங்கள், அந்த வருமானம் வந்தாலும் அதை சரியான முறையில் கையாளாத தன்மை, ஒருவருக்கொருவர் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வது, ஒரு மன திருப்தி இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் பெண் சாபம்னு சொல்றது. பெண்ணுக்கு அந்த சாபம் எப்படி இருக்குது? எப்படி இந்த சாபம் வருது? இல்ல பெண்ணுக்கு எந்த சாபம் எப்படி இருக்கு? அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீடுகள் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் குறைவாக இருப்பாங்க. ஆண்கள் துர்மரணம் அடைவாங்க. ஏன்னா ஒரு வீட்ல பெண் சாபம் அடையணும்னா, ஆண்கள் துர்மரணம் அடையணும். அப்போ அந்த பெண் கண் முன்னாடியே ஒரு ஆண்மகன், தனக்கு பிறந்த மகன் திருமணம் ஆகாமலோ, அல்லது இளம் வயதிலேயோ மரணம் அடைவான். பெண் சாபம் அதிகமானாலே, ஆம்பளை இல்லாம இருந்தா தானே அவளுக்கு அது சாபம். ஒரு வீட்ல வந்து ஆண்மகன் இல்ல, ஆண்மகனுடைய ஆளுமை இல்ல, கணவன் இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, அவங்களுடைய ஸ்பரிசம் இல்ல அப்படிங்கும்போது அந்த வீடு வந்து கலை இழந்துரும். அப்ப அவ கண்ணு முன்னாடியே அந்த சாபத்த துடிச்சு துடிச்சு அனுபவிக்க வைக்கக்கூடியது தான் அந்த நிகழ்வுகள். இது ஒரு காரணம். பிறக்கக்கூடிய குழந்தைகள் இளம் வயதில் இறக்கும். இது கன்னி சாபம்னு சொல்லுவாங்க. இத வந்து தென்பகுதி மக்கள் வந்து கன்னிக்கு வச்சு கும்பிடுறதுன்னு சொல்லி இறந்தவங்கள வச்சு கும்பிடுவாங்க. அதாவது இந்த கன்னி பருவத்தில இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் 2க்கு பேருமே கன்னி தான். அது ஆண், பெண்ணுங்கிற பேதம் இல்லாம கன்னின்னு சொல்லுவாங்க. அவங்க இளம் வயதிலேயே மரணம் அடைஞ்சிருவாங்க. திருமணம் நடக்காம, திருமண ஏக்கத்திலோ ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல இளம் வயதிலேயே மரணம் அடைஞ்சிருவாங்க. இந்த இளம் வயதில் மரணம் அடையக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, குலதெய்வத்தில போய் தஞ்சம் அடைவாங்க. ம். அவங்களுடைய குலதெய்வத்தில போய், "நீங்க என்ன மாரி என் வீட்ல இந்த மாரி எல்லாரும் என்னைய போட்டு மன நெருக்கடி குடுத்துட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த நியாயத்த நீயே கேளு." அப்படின்னு சொல்லி குலதெய்வத்திட்ட போய் அந்த இறந்த ஆன்மா போய் மண்டியிடும். அப்ப அந்த குலதெய்வம் இவங்களுக்கு செஞ்ச கொடுமைய மனசுல வச்சுக்கிட்டு, குலதெய்வமும் கன்னியும் ஒண்ணா சேர்ந்து அந்த குடும்பத்த வச்சு செய்ய ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த குடும்பத்த வச்சு செய்யும்போது என்ன ஆகும்? நடக்கக்கூடாத நிகழ்வுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சில குடும்பங்கள்ல இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு துரோகம் செய்யும்போது, புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், இரத்தத்தில் வியாதிகளும், இந்த சர்க்கரை நோயெல்லாம் ரத்தத்துல கலந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. இது மாதிரியான நிகழ்வுகளும் நடக்கும். அப்போ நோயால் துன்பப்படுவது, திருமண வாழ்க்கை இல்லாமல் துன்பப்படுவது, குழந்தை இல்லாமல் துன்பப்படுவது, இது மாதிரியான நிகழ்வுகள் அதிகமாக நடக்கும். இந்த பெண் சாபத்தால். இதான் விளக்கம்.